செல்வராஜ் என்று என்னுடைய பெயர் செல்வராஜ். இன்றைக்கு நான் பல பேரை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சமுதாயம் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் சொல்கிறது மாதிரி அவர் படித்த சமுதாயமாக வளரணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தி. இப்போ நமக்கு அமெரிக்கா வல்லரசாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இல்லை ஒவ்வொரு சிறு நகரங்கள்லேயும் ஒரு லைப்ரரி இருக்கும். அங்கே சின்ன வயசுலேயே பள்ளிகளுக்கு பசங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற புக்ஸை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை வளர்த்து லைப்ரரிக்கு போகிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஹேபிட்டாக அவங்க வளர்க்குறாங்க. ஒரு ரீடிங் பண்ணும்போது தான் நம்மளுடைய மைண்டானது ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நம்ம ஒரு கான்சன்ட்ரேஷனும் டெவலப் ஆகுது. எப்போ கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகுதோ அப்போ தான் ஒரு இன்னோவேஷன், ஒரு புது கண்டுபிடிப்பு, ஒரு புது பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது தொடங்கும். அதனால் நம்ம ஒரு லைப்ரரி இருக்கிறதுங்கிறது ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தவம் மாதிரி இருந்து நம்ம லைப்ரரியை பயன்படுத்துறதுங்கிறது நம்மளுடைய வளர்ச்சி இல்லை, ஒரு சமுதாய வளர்ச்சி இது மூலமாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி ஒரு வெகு சாதாரணமான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் எப்படி போற்றி இன்னும் கொண்டாடப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதான ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அவர் சொல்லணும்னு சொன்னால் அவர் பேர் எபிக்டீட்டஸ், ஒரு கிரேக்க ஞானி. அவர் ஒரு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பிறக்கும் போதே ஒரு அடிமையாக தான் பிறந்திருக்காரு. ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க குடும்பமும் ஒரு அடிமையான ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்ததுனால அடிமை வாழ்க்கையே அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற அரசன் அவருக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுத்து அவருடைய காலையை கூட வெட்டிடலாம். பின்னாடி அந்த காலை வெட்டினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அரசன் மனம் மாதிரி ஒரு விடுதலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விடுதலையும் பண்ணிடுறாங்கள. விடுதலை பண்ணி அப்புறமேல் உனக்கு இந்த அளவுக்கு நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன், அப்படி இருந்தும் நீ ரொம்ப என்னுடைய எல்லா சித்திரவதையும் அனுபவிச்சு இவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக இருந்திருக்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் நீ நினச்சபடி நான் நீ என்ன சொல்கிறியோ உன்னுடைய இதுபடியாக நான் ஆட்சி புரிகிறேன், உனக்கு இந்த பவர் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். அதெல்லாம் வேண்டாம், நான் எப்பொழுதுமே என்னுடைய இயல்பான ஒரு வாழ்க்கையை நான் தொடங்குறேன். என்னை பின்பற்றணும்னு நினைக்கிறவங்களை பின்பற்ற வேண்டாம். ஒவ்வொருத்தவங்களும் இயற்கையாக அவங்களுக்குன்னு ஒரு இயற்கையான ஒரு படைப்பு இருக்குது. அதனால நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான கருத்து தான். அதை நீங்கள் சாதாரணமாக வாழ்க்கையில் எல்லாருக்கும் உள்ளது தான். அதை பயன்பட உங்களால் முடியக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்கிறார். ஒன்று நம்மளுடைய இச்சைக்கு உட்பட்டது, இன்னொன்று நமக்கு இச்சைக்கு உட்படாது. எதெல்லாம் இச்சைக்கு உட்பட்டது அப்படின்னா நம்ம பொறுமையாக இருக்கணும், கோவப்படாமல் இருக்கலாம், பிரத்யாரை பற்றி புறங்கூறாமல் இருக்கலாம், பிரத்யாரை பற்றி பொறாமப்படாமல் இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு இச்சைக்கு உட்படாது எதுன்னா பிரத்யார் நமக்கு பழிவாங்கணும்னு நினச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. குழந்தைங்களுக்கு அது பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து நடக்கிறதுலேருந்து பின்னாடி அதுக்குள்ள பிரச்சனை இருக்குது. வயோதிகளுடைய பிரச்சனை, படிக்கிறவங்களுடைய பிரச்சனை, வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு போகணும்னு பிரச்சனை. இதே மாதிரி பிரச்சனைகள் பார்த்தோம்னு சொன்னால் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் நம்ம அறம் சார்ந்து நம்ம இச்சைக்கெல்லாம் எதெல்லாம் உட்பட்டுதோ நம்ம கடமையை ஆற்றிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் மனசில் தேவையற்ற எண்ணங்கள்லாம் நீங்கி அமைதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறார். இந்த எபிக்டீட்டஸ் அப்படிங்கிற அந்த தத்துவ ஞானியுடைய ஒரு வீடியோவை என்னுடைய யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச ஷேர் பண்ணுறேன், படித்து நீங்கள்லாம் பார்த்து பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு வெளியே வாழ்க்கை இன்றும் அவர் போற்றி புகழப்படுகிறார். அவரை பற்றி ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. அதுதான் வேணா இப்போ இருக்கிற ஏஐ உலகத்தில் அவசரமாக எல்லோரும் பயணிச்சுட்டு இருக்காங்க, நிம்மதி இருக்க மாட்டேங்குது. அவருடைய வழி ரொம்ப சிறந்த வழியாக இன்னமும் போற்றப்படுகிறது. நன்றி, வணக்கம்.